இல்ல எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியல. யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்களா இல்லையா அதன் மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் வந்து கால் பண்ணி இல்ல போடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபேக் நியூஸ்ன்னு பார்க்கும்போதே தெரியுது எனக்கு கேளும்போது. ஒரு ஆக்டரா இருந்து எப்படி அதை நம்பினாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப இன்னசென்ட் பீப்புள் எத்தனை பேர் ஏமாற வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்சைட் இந்தியன் எக்ஸ்பிரஸோட வெப்சைட் இல்ல, ஏதோ mushkil.com அப்படின்னு போது உள்ள போனீங்கன்னா முஷ்கில் ஷாப்போ முஷி ஷாப்போ ஏதோ .com வந்திருக்கு. ஃபுல்லா நான் ஏதோ சொன்ன மாதிரியுமே அதுல லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஷோல தான் நான் பேசின மாதிரி இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாதிரியோ. ஆலை மனசா இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு காரணம் இதுதானோ? நியூ எம்எல்ஏ மோசடிங்கிறீங்க, சைபர் கிரைம்ங்கிறீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருக்க எல்லாருக்குமே இப்ப நான் பதிலடி கொடுக்க போறேன். சின்ன திரை நடிகையான ஆழியா மனசா பத்தி நிறைய செய்திகள் இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ அவங்க கணவரோட டிவோர்ஸ் ஆக போகுதுங்கிற செய்தி தான் பயங்கரமா போய்கிட்டு இருந்தது. அந்த நிலையில எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற விதமா இன்ஸ்டாகிராம்ல நேத்துக்கு ஆலய மனசா அவருடைய கணவர் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேருமே செல்லமா சண்டை போடுற மாதிரி ஒரு சில வீடியோவா அப்லோட் பண்ணிருந்தாங்க. எல்லாத்துக்குமே டாட் ஆயிடுச்சு. அதே போல ஆலய மனசா செல்வ செழிப்பா வசதியோட வாழ்றதுக்கு அவங்க இப்பெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எம்எல்எம் நிறுவனத்துல அவங்க முதலீடு செஞ்சதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்எல்எம் நிறுவனம் பத்தி ஆலய மனசா பிரபல சேனல்ல ஒரு பேட்டியில பேசியதா ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத குறித்து சஞ்சீவ் மற்றும் ஆலய மனசா ரெண்டு பேருமே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து மக்களுக்கு சில வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ராஜா ராணி சீரியல்ல தான் முதலா செம்பா கேரக்டர்ல உள்ள என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு சீரியலே அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சீரியல்ல கதாநாயகனா நடிச்சிட்டு வந்த சஞ்சீவ் அவர்களை காதலிச்சு திருமணம் செஞ்சு இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில இவங்களை பத்தி நிறைய வதந்திகளும் வெளியில பரவிட்டு இருக்கு. அது எதையுமே பெருசா அளவுல கண்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் கிடைக்கிற நேரங்கள்ல அத குறித்து நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சமீபத்துல ஆழிய மனசா பிரபல டிவி சேனல் ஒண்ணுல ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில ஆழிய மனசா இவ்வளவு செல்வ செழிப்போட காரு வீடு பைக்குன்னு விதவிதமா வாங்கி குவிப்பதற்கு காரணம் நான் என்னுடைய பணத்தை குறிப்பிட்ட ஒரு எம்எல்எம் நிறுவனத்துல முதலீட்டு செஞ்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பணம் வந்துட்டு இருக்கு, நான் இந்த அளவுக்கு வசதியா இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஆழிய மனசாவே பேசிய மாதிரி ஒரு ஃபேக்கான தகவல் இணையதளத்துல பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதோட அந்த எம்எல்எம் நிறுவனம் ஒரு லிங்கையும் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்கை தொட்டு உள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் பணம் கட்டுனாதான் இவங்க அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியோ ஸ்டார்டிங்ல போட்டிருக்காங்க. இப்படி ஒரு எம்எல்எம் நிறுவனம் ஆழியா பேரை சொல்லி இணையதளத்துல பரவிட்டு வரதன் கண்ட உடனே இவங்க 2 பேருமே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க வந்து குறிப்பிட்ட சில பிரபலங்களுக்கு போன் பண்ணி ஆழியா மனசா இன்னைக்கு வசதியா இருக்கிறதுக்கு வந்து காரணம் எங்களோட நிறுவனத்துல அவங்க பணம் முதலீடு செஞ்சதுதான் அப்படின்னு கூறியிருக்காங்க. அதனால அந்த பிரபலங்கள் எல்லாருமே இவங்களுக்கு கால் பண்ணி அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது இல்ல நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல, இது எல்லாமே ஃபேக், அந்த பேட்டி எல்லாம் நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஆழியா எல்லாருக்கிட்டையுமே கிளியர் அண்ட் கட்டா பேசியிருந்தாங்க. இந்த செய்தி இப்ப ரீசெண்டா பரவிட்டு வந்துட்டு இருந்ததை குறித்து முன்னாடியே வந்து அவங்க சைபர் கிரைம்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து நாங்க வீடு காரு பைக்கு இது எல்லாமே இஎம்ஐல தான்ப்பா வாங்கியிருக்கோம். அதுக்கு இப்ப கூட நாங்க இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது நாங்க எதையுமே முதலீடு செய்யாம நாங்க நடிச்சு வாங்குற பணத்துல தான் இன்னைய வரைக்கும் எங்க குடும்ப வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு, நாங்க இஎம்ஐயும் கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராவே விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆலய மனசாவும் சஞ்சீவ் அவர்களும். ஒரு கப்பிள்ஸ் இந்த அளவுக்கு பீக்ல வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்கள விமர்சிக்கிற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும் போது ஒரு நடிகரா அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு சாமானிய மக்களால இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல நிக்குது. மக்களான நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.